நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார். காலச்சக்கரத்தின் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரன். அடுத்து சனி பகவான் வக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த திருக்கார்த்திகையில், இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது. அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது. அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பித்ரு சாபம் நீக்கக்கூடியது, குடும்பத்தில் சுபிட்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது, துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம். ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரு வீட்டிலையும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும், வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 2025 வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 4ஆவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்ரவ நிலையில் இருக்கிறார். அடுத்து கேது பகவான் 5ஆம் இடம். அடுத்து பாருங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வருகின்ற கார்த்திகை 11க்கு பிறகு எங்கே 8ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது. சூரியன், அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் வக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரக நிலைகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோட இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி, காலச்சக்கரத்தின் 8ஆவது ராசி விருச்சிக ராசி. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி எடுத்தாச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக செய்வீங்க. ஆமாம், எந்த அளவுக்கு வேகம் விவேகம் இருக்கோ அந்த அளவுக்கு திடீர்னு குழப்பம் அப்படிங்கிறதும் உருவாகிடும். ஆமாம், உருவாகிடும். அந்த குழப்பத்தில் ஆட்பட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆகி, ஆமாம், பல்வேறு குழப்பங்கள், டென்ஷன்கள் இதெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு அதை ஒரு சரியாக ஒரு நேர்த்தியாக இல்லாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா நிதானமற்ற சூழ்நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற்று ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. அதே நேரத்தில் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. 5இல் சனி பகவான் வக்ரவ நிலையில் இருந்தவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யார்? 7க்குடையவர். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஏன்னா கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம், உச்சபலம் பெற்றிருக்கு. குரு பகவான் ஒரு பக்கம் அதிசார பயிற்சியாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். பார்வை பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் ராசிக்கு. ஆமாம், 5ஆம் பார்வையாக
பார்க்குறாரு. இது நாள் வரையும் குரு பார்வை இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருச்சு. குரு ரொம்ப சிறப்பாக உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குது. பயப்படாமல் நீங்கள் செயல்படலாம். அதே போல் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, எதையும் எதிர்கொள்ள முடியலை, ஆமாம், மனம் அமைதி இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அதே போல் திருமண பாக்கியம். திருமண பந்தத்தில் நீண்ட நாள் ரொம்ப நாளாக திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் வரன் அமையலை. இப்போ அமையும். எடுங்க ஜாதகத்தை எடுத்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வரன் அமையும். திருமண பாக்கியம் கைகூடும். யாருக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை பாக்கிய அமைப்பு, நீண்ட நாள் குழந்தையின்மை அப்படிங்கிறது குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு கொடுக்குது. அடுத்து பூர்வீக அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. ரொம்ப நாளாக வெளிநாடு கனவு, வெளிநாடு போகணும் அப்படிங்கிற கனவு, ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு கனவு நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்க குரு பகவான் பார்வையோடு, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது முயற்சிகள் அனைத்துமே எடுக்கலாம். அற்புதமாக இருக்கும். நாம் ஏற்கனவே செஞ்ச விஷயத்துலேருந்து புது முயற்சிகள் அனைத்தும் எடுக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம், பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது வேலையில் நடக்கும். அது உயர்வை தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்திங்கன்னா பொது பலன், அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது. ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க, நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கும். இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாக்க, இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத, கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொது பலனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொது பலனே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேயர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க. இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம், என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விவரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன், பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்.